வாங்க வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத் அப்படிங்கிற படத்தோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். இது கென் கருணாஸ் நடிப்பில் திரையரங்கில் வந்திருக்கு. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ணோன்னா தலைவன் ஒரு ஸ்கூல் பையன் மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்கூல் கதை அப்படிங்கிற ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து தலைவரோட அம்மா வந்து திவ்யதர்ஷினி அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அவங்க பயங்கரமாக பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு தலைவனுக்கு ஒரு லெமன் ஜூஸ் கொண்டு போய் கொடுக்க அவன் பாமே அப்படின்னு சொல்லிடுறான். அந்த லெமன் ஜூஸ் அப்படியே வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட போய் கொடுத்து ஏங்க பையன் வேணாங்கிறான் நீங்களாவது குடிங்க அப்படின்ட்டு அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்க வீட்லேயே எதிர்ப்புனால இவங்க தனியாக வந்து ஒரு நார்மல் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாழ்ந்து வராங்க. இப்போ இந்த படத்தில் ஹீரோ பேர் வந்து பிரவீன் வந்து 10th முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மாவும் நம்ம இப்போ ஹீரோ பிரவீனும் போகிறாங்க ரிசல்ட் பார்க்க. அதில் தலைவன் வந்து பாஸ் ஆகிடுறான். பூராமே 35, 36, 38 அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே ஜஸ்ட் பாஸ் தான் இருக்குது. அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடி நம்ம பையன் பாஸ் ஆகிட்டான் 10ஆவதுல அப்படின்னு அந்த ரிசல்ட்டை காமிச்சிட்டு வந்து நம்ம ஃபாதர்கிட்ட கொடுக்கும்போது, ஏன்டா டேய் ஒரு ஜஸ்ட்டு பாஸ் ஆனதுக்காடா நீங்களும் அம்மாவும் பையனும் இப்படி அட்டுழியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா திட்டி விட்டுறாரு. இதை வச்சு சீட் எப்பரா வாங்குவீங்கன்னு சொன்னால் அவங்க அம்மா வந்து பிரின்ஸ்பால்கிட்ட போய் பேச, பிரின்ஸ்பால் நோ மேடம் இந்த மார்க்குக்கெல்லாம் சீட்டு கிடையாது வெளியே போங்க அப்படின்னு சொன்னோன்னே, மேடம் நீங்கள் மட்டும் சீட்டு கொடுக்கல பாய்சன் எடுத்து சாப்பிட்ருவேன் ஒழுங்காக சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திவ்யதர்ஷினி வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணி நம்ம ஹீரோ பிரவீனுக்கு வந்து 11th சீட்டு வாங்கிடுறாங்க. சீட்டு வாங்கினவொன்னே அப்பாடி சீட்டு வாங்கிட்டா நல்லபடியாவது படி அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா ஒரே ஒரு பூரிப்பில் அவங்க அம்மா இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஏம்மா இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து இவன் மேலே வெறுப்பில் இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இவன் மேலே எந்த அஃபெக்ஷனையும் காட்டாமல் ஒரு மாதிரி திடுன்னு நடந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து 11th போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியாக போய் கிளம்பி, அப்பா இந்த 11thலையாவது நல்ல ஃபிகராக போட்டு கரெக்ட் பண்ணுறோம், எனக்கு இருக்கிறதுலையே பிடிச்சது லவ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எந்த பொண்ணை பார்த்தாலும் தலைவன் ஒரு கிளிங்னு ஒரு கண்ணடிச்சிட்டு ஜாலியாக வந்து தான் வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கான் ஸ்கூலில். அப்போ தான் வந்து எந்த பொண்ணுக்கு இவன் லைன் விட்டாலும் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு ஜாலியாக அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இவனுக்கு ஒரு 4 கேங்கை வச்சுட்டு அவங்க ஒரே ஃபன்னு ஆட்டம் குத்தாட்டம் கும்மாளம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஜாலி ஃபன்னிங்காக போயிட்டுருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இவனுங்க வந்து கெட் அவுட் பிரவீன் கேங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இந்த 4 பேர் சேர்ந்து கொண்ட குழு வந்து வெளியே நின்று வாட்ச்மேன் வேலையை பார்க்குற மாதிரி வெளியே நின்றுருக்காங்க. அப்போ தான் வந்து ஹீரோயின் இன்ட்ரக்ஷன் காமிச்சு ஹீரோயினும் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த மிஸ் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. போடா வெளியான்னு இவங்கள மட்டும் அனுப்பாமல் அந்த பொண்ணு பக்கத்து கிளாஸ் பொண்ணையும் வந்து போடி வெளியான்னு அந்த பொண்ணையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க 2 பேருமே வெளியே எல்லா பிரியும் நின்று ஒரே அஃபெக்ஷன் ஆயிடுறாங்க. நீ ஏன் வந்து எங்கள் கூட வந்து பேக்கரிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேன்டீனுக்கெல்லாம் போய் கரெக்ட் பண்ணிடுறான் தலைவன். இவன் வந்து பப்ஸு வந்து அந்த பொண்ணுக்கு பிடிக்கிறனால இவங்க வந்து பேக்கெட் வச்சுக்கிறனால இவன் வந்து ஹாட்டில் பப்ஸு என்னென்னமோ கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணிடுறான். அந்த பொண்ணு கரெக்டாகிடுது. அதுக்கப்புறமா வந்து இவங்க ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு என்னையை லவ் பண்ணுறான்னு வெளியே பேசிக்கிறாங்க, அதனால் நீ எங்கூட பேசாத அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்ட்ரிக்டாக சொல்ல இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அழுகிறான். என்னடா அந்த பொண்ணு என்னை வேணாம்னு சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்று அழுக. அதுக்கப்புறம் தான் ஒரு கேங் வராங்க. ஒரு காலேஜ் கேங் வந்து இந்த ஹீரோயினை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காலேஜ் கேங் வரும்போது, இல்லைங்க நான் ஒரு பையனை வந்து ஸ்கூலில் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பிரவீனை பேரை சொல்லிடுறாங்க. அப்போ அந்த காலேஜ் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கிளம்பி வந்து கென்னை அடிக்க வராங்க. அதாவது நம்ம ஹீரோ பிரவீனை வந்து அடிக்கலான்ட்டு போகிறாங்க. அப்போ தான் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு உன்னதான் லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ பிரவீனுக்கு இருங்க என்ன சொல்கிறீங்க, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிச்சா, ஓ மை காட் இருங்க நானே போய் கேட்டு வரேன் அப்படின்ட்டு இவன் போய் அந்த பொண்ணுக்கிட்ட, நீ தான் என்ன காலையில் கூட பேசக்கூடாதுங்கிற, சாயந்தரம் அந்த காலேஜ் பசங்கிட்ட என்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், என்ன கதை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ஸ்கூலில் தான் பேச வேணான்னு சொன்னேன், ஆனால் நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒரே பூரிப்பாயிடுது. அப்படியே அப்போ என்ன ஐ லவ் யூன்னு சொல்லி என்னை யாரையுமே சொல்லதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனும் சந்தோஷமாகி 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் மீட் பண்ணுறாங்க, பேக்கரில் மீட் பண்ணுறாங்க, வெளியே மீட் பண்ணுறாங்க, ஃபோனில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக லவ்விங்ஸாக போய்ட்டுருக்கு. அப்போ தான் வந்து ஒரு லிவிங்ஸாக போய்ட்டு ஜாலியாக வந்து சுச்சுவேஷனாக போய்ட்டுருக்கு. அப்போ தான் ஒரு திடீர்னு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அப்போ இவன் வந்து எனக்கு டான்ஸ் இருக்குது என் டான்ஸை வந்து பாரு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த கேப்பில் அந்த காலேஜ் பசங்க கேங்கில் வந்து ஒரு பையன் இருப்பான். அந்த பையனும் இந்த ஸ்கூல் பொண்ணு ஒன்று லவ் பண்ணும். அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் பிரித்தா தான் நம்ம லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால் அந்த ஒரு குண்டு பொம்பளை ஒன்று இருக்கும். அந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னா, இவங்க 2 பேர்த்தையும் ஹீரோயினை சேர விடக்கூடாது, நம்ம எப்படியாவது பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிற வேலையை ஈடுபடுறாங்க. என்ன தான் ஈடுபட்டாலும் கூட அந்த பொண்ணு வந்து ஸ்ட்ராங்காக இவனை தான் வேணும்னு சொல்லி லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்குதா. இப்போ அந்த பொண்ணு வந்து ஊருக்கு போகிற கேப்பில்
இன்னொரு பொண்ணு திடீர்னு வந்து அவங்ககிட்ட வந்து சோனாலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து நான் உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், உன்னை நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அது சொல்ல இவனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. அதாவது இவன் இத்தனை நாளாக அலைஞ்சு உன்னை பொண்ணை பார்த்துருந்தா ஒரு பொண்ணு நம்மளே பார்க்குதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சாக்காரான். அந்த பொண்ணு ஒரே லவ்மீக வாழ்க்கையில் என்னடா இது நம்மளை ஒரு பொண்ணு இவ்வளோ லவ் பண்ணுதா அப்படின்ட்டு பயங்கரமாக ஒரு இது ஃபன்னாகிறான். அப்போ தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஒரு சலசலப்பாகுது. நீ தான் ஏற்கனவே அந்த பொண்ணை லவ் பண்ணுறீல்லடா இன்னொரு பொண்ணை, அப்படி எதுக்குடா இந்த சொன்னாலிங்கிற பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பண்ணினா உன்னை பொம்பளை பொறுக்கின்னு ஸ்கூலில் கூப்பிடுவாங்க, அதனால் வந்து நீ வந்து ஒழுங்காக வந்து யாரை லவ் பண்ணுறியோ அதை மட்டும் லவ் பண்ணிட்டே. அப்படி இல்லைடா, நான் வந்து அவளை தான் லவ் பண்ணுறேன், ஆனால் இந்த சொன்னாலிங்கிற பொண்ணு என்னையே லவ் பண்ணுதுடா, என்னையெல்லாம் ஒரு பொண்ணு லவ் பண்ணுமாங்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் நான் நோதான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன். அப்போ தான் வந்து ஒரு நாள் வந்து எப்படியாவது போய் சொல்லிடலாம், நம்ம வேணாம் லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்போது அப்படியே ஹீரோயினும் வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பொசசிவ் அது, இந்த பொண்ணு ஏன் வந்து அப்பப்போ வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருக்க. இப்போ சொன்னாலிங்கிற பொண்ணை வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு கூப்பிட்டு இவன் வந்து லவ் வந்து என்னை பண்ணாத அப்படின்னு சொல்லலான்னு போகும்போது கரெக்டாக அந்த சொன்னாலிங்கிற பொண்ணு ஹீரோவை கட்டி பிடிச்சி நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கும் வேறு வழியே இல்லாமல் ஆச்சா ஒரு பொண்ணு கட்டியெல்லாம் பிடிக்குதுன்னு இவனும் கட்டி பிடிச்சிடறான் ஆப்போசிட்டுக்கு. அப்போ அதை ஹீரோயின் பார்த்தோன்னா என்னடா அவளை கட்டி பிடிக்கிற, பிரேக்கப் அப்படின்னு சொல்லிடுறா. என்னது பிரேக்கப்பா, இல்லைம்மா இல்லை நான் வந்து உன்னை தான் லவ் பண்ணுறேன், ஆனால் அவள் தான் என்னை லவ் பண்ணுறான், நான் அவளை லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கான். இந்த பொண்ணு பொலிர்னு ஒரு கன்னத்திலே நம்ம பிரவீனை ஒரு பொழிச்சுன்னு ஒரு அப்போ என்னடி அப்பிட்ட நம்பிக்கை வேணும், லவ்னா நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னடி நீ உன்னையை நான் லவ் பண்ண மாட்டேன், நான் அவளே தான் லவ் பண்ணேன்னு சொல்ல போகிறேன் பாரு, சொன்னாலி ஐ லவ் யூன்னு சொல்ல போகும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ தான் ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. அந்த ஒரு பொண்ணை வந்து இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டுச்சுல, அந்த பொண்ணோட கேங்கில் தான் இந்த சொனாலி இருக்குது. சொனாலி இவனை லவ்வே பண்ணல, சும்மா வந்து இந்த 2 பேர்த்தை பிரிக்கிறதுக்கோசம் தான் அவங்க ஒரு ட்ராமா ஆடிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே கென்னுக்கு வந்து உடஞ்சி போயிடுது. அந்த டைமில் வந்து பொண்ணிகிட்ட அற வாங்கினது எல்லாத்தையுமே அவங்க அப்பா சைடில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு பிரவீனுக்கு ஒரே ஷாக்கு, ஐயோ அப்பா வேற பார்த்துட்டாரு நம்மளை பார்க்க போகிறார் அப்படிங்கிற போது இன்டர்வல் பிரேக் விடுறாங்க. இப்போ வந்து லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சோத்து இருக்கும்போது வீட்டுக்கு போகும்போது என்ன பார்த்தா அவங்க அப்பா ஒன்றுமே சொல்லலை இவனை பற்றி. என்னடா இது நம்ம அப்பா ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியும் இவன் வந்து லவ் பண்ணிட்டு சுற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு சும்மாவே ராக்கிங் பண்ணிட்டுருக்காரு அவங்க அப்பா. அதுக்கப்புறமா இவன் என்னடா இது அப்படின்னு மாதிரி சோகமாக சுற்றி இருக்கும்போது தான் வந்து எப்படியாவது இந்த சொன்னாலிங்கிற பொண்ணை பழி வாங்கணும், நான் சிவனேன்னு லவ் பண்ணிட்டு இருந்தவனை என்னை இப்படி ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டூர் ஒன்று கூப்பிட்டு போகிறாங்க இவங்க காலேஜில், கேரளா டூரு. அங்கே டூர் போகும்போது இவ்வளோ வேணுன்னே அந்த சொன்னாலிங்கிற பொண்ணு பிரேக்கப் பண்ணி விடுச்சல அதை வேணுன்னே வெறுப்பேற்றி அதை அழுக வச்சுட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது. அந்த பொண்ணு அழுகிறத பார்த்து அந்த கிளாஸ் லீடர் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு தான் நீலோத்தி. அதை ஆக்சுவலி அவள் தான் ஒரிஜினல் ஹீரோயின் மாதிரி நீலோத்தி. அவள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகா ஒரே கடுப்பாய், ஏன்டா பிரவீன் ஏன்டா இவளை பார்த்து அழுக வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஏய் கனகா அமைதியாக போயிரு, அவன் எனக்கு என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் கடுப்பாய் பேசுகிறான். அவள் என்ன வேணா பண்ணியிருக்கட்டும்டா, ஒரு பொண்ணு அழுக வைக்கிறியே, நீங்கள்லாம் வந்து அக்கா தங்கச்சியோட பிறக்கல அப்படிங்கிற மாதிரி அசிங்கசியமாக கேட்டு விட இவனுக்கு இவன் ஏன்டா இந்த விழுக்கிறா, ஃபஸ்ட்டு இவ்வளோ போடணும்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேணுன்னே வம்பெழுத்து அவங்க அப்பா வந்து சொட்டையாக இருக்கும்போது காலேஜ் ஃபுல்லாக அதாவது ஸ்கூல் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் இவங்க அப்பா சொட்டைன்னு. அதுக்கப்புறம் கனகா பயங்கர டென்ஷன் ஆயிடுவான், ஏன்டா எங்கள் அப்பா சொட்டன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லி என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து இவ பயங்கரமாக அழுக ஆரம்பித்தவொடனே டீச்சர் பிரின்ஸிபல்லாம் கேட்குறாங்க ஏம்மா அழுகிறேன்னு. ஆனால் அவள் வந்து நம்ம ஹீரோவை வந்து போட்டு தராமல் இருந்தனால ஹீரோக்கு இவன் ஏன் போட்டு தரல, இவளுக்கு என் மேலே ஒரு இது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கிறான். அப்போ தான் வந்து இவனுக்கு வந்து எல்லா லவ்வை விட இவளை பார்க்கும்போது தான் ஒரு புது லவ்வாக உருவாகுது. இதுதான் தேர்டு லவ் அப்படிங்கிற மாதிரி புது லவ் வந்து ஆரம்பிக்கிறான். அப்போ தான் முட்டை கலக்கியெல்லாம் பாட்டு வந்து 2 பேரும் வந்து மாறி இது பண்ணுறாங்க. அப்போ 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. நம்ம யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீனும் கனகாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அவளுக்கு வேண்டிய பிரியாணியை வாங்கி தரான், இவனுக்கு வேண்டிய இது அவள் பண்ணித்தரா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரவீன் வந்து வீட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனகாவை கூப்பிட்டு போய் பர்த்டே செலிப்ரேட்லாம் பண்ணிவிட்டு எப்படி பொண்ணு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வீட்டிலலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்றான். அந்த பொண்ணுக்கு இவன் மேலே வந்து ஒரு ஆசை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போதான் த்ரில்லிங்கான இடம் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கும் இந்த கேங்குக்கும் பிரவீன் கேங்குக்கும் இன்னொரு கேங்குக்கும் ஒரு சலசலப்பு இருக்குது. அவன் ஆனுவல் டே ஃபைனல் இயர்னால வந்து போய் கேட்குறாங்க ஆனுவல் டே பர்ஃபார்ம் பண்ணணும்னு, அவங்களும் ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. அப்போ அந்த கேங்கை பர்ஃபார்ம் பண்ண விடாமல் இந்த பிரவீன் கேங் பர்ஃபார்ம் பண்ணதும்
பயங்கரமான சண்டை 2 பேத்துக்குள்ளே வரவும் நம்ம ஹீரோயின் போய் பேசிடுறாங்க வந்து இல்லை நீங்கள் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆப்போசிட் கேங்களுக்கு வந்து இவனை பற்றி தெரியாதா பொம்பளை பொறுக்கி எல்லாத்துக்கூடயும் சுற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோயின் வந்து எதிர்த்து பேசுகிறாங்க நம்ம கனகாயே அவனை பற்றி எனக்கு தெரியும் நீ ஒன்றும் அட்வைஸ் பண்ணாத கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அசிங்கமாக திட்டிடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோக்கு ஆஹா இவன் நம்மளை லவ் பண்ணுறா கன்ஃபார்மே பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து போய் ப்ரொப்போஸ் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் போய் ப்ரொப்போஸ் பண்ணுறான். ப்ரொப்போஸ் பண்ணவும் அப்போ வந்து அன்றைக்கி ஃபைனல் டே ஃபேர்வெல் டே அன்றைக்கி ப்ரொப்போஸ் பண்ணவும் இல்லை நான் அவங்களோட ஒன்று அப்படியெல்லாம் பழகலை நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல இவன் உட்காந்து உட்காந்து அழுகுறான். ஆனால் ஹீரோயின் வந்து இவனை பிடிக்கும் சும்மா சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவன் அழுகும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து அழுகாத மச்சா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் பேசியிருக்கு. அவன் ஃபுல்லாக கன்னத்துலலாம் காயமாக இருக்குது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மச்சான் அந்த கேங்கு தான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் பயங்கரமாக ஃபேர்வெல் டே அன்றைக்கி போட்டு அந்த கேங்கு இந்த கேங்கு சரியாக ரத்த கலரே அடித்து பொழந்து கட்டிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம கனகாவும் அழுகிறா எதுக்கு இவன் தேவையில்லாமல் ஃபைட்டிங்னு. அது வந்து பயங்கரமாக பேரண்ட்ஸ் எவ்வளோக்கு போயிடுது பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்களே திவ்யதர்ஷினி வந்து அம்மா இவன் டிசியெல்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு பிரிட்ஸ்மான காலெல்லாம் விழுந்து ரொம்ப எமோஷனலாக போகுது. அந்த காலெல்லாம் விழுந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம அவங்க அம்மாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுது. ஸ்ட்ரோக் வந்தவொடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணவொடனே அவங்க அப்பா வந்து பயங்கரமாக இவனை திட்டி ஒரு அரைஞ்சு இங்கே பாரு நீயா அவளானும் போது எனக்கு அவள் தான் ரொம்ப முக்கியம் வந்து தொலைச்சிருவேன் அவளை இந்த நிலைமை காக்கிட்டி அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பயங்கரமாக நம்ம ஹீரோவை போட்டு திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு ஸ்டண்ட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ப்ராசஸையும் முடிச்சு அவங்க ஹாஸ்பிட்டல்லே இருக்கிறாங்க. அப்போ ஹீரோகிட்ட வந்து நான் அவங்க அப்பா பேசுகிறதே விட்டுட்டாரு ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை நடந்தங்காட்டிக்கு. அப்போ அவங்க அம்மா தான் வந்து ரொம்ப ஏங்க அவனை திட்டுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீ சரியாகிற வரைக்கும் என் கூட பேசாத நீ சரியாயிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு சரியானதுக்கு அப்புறமா வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவொன்னே அவங்க அம்மா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் டயர்டாக இருந்தாலும் ரிக்கவரி ஆகிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து ஒரு மாதிரி சோகமாகிடுறான். நம்ம வீட்டில் இவ்வளோ பாசம் வச்சுருக்கும்போது நம்ம பாட்டுக்கு பொண்ணுன்னு சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சோகமாக இவன் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிட்டு இவன் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகிறான். பப்ளிக் எக்ஸாம் 12th பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது. அப்போ தான் இவன் ஸ்கூலுக்கு போகும்போது தான் வந்து நம்ம நல்லா வந்து ஹீரோயினும் வந்து மீட் பண்ணுறாங்க. நீ வந்து சொன்னப்பா நான் வந்து கத்திட்டேன் ஆனால் வந்து எனக்கு உன்னை பிடிக்கும் ஆனால் வந்து எனக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது நான் நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் நீயும் வந்து படித்து ஃபெயில் ஆகிற மாதிரி தான் இருக்கிற அதனால தான் வந்து நான் உன்னை எப்படி லவ் பண்ணுறது அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அப்போ 12th இவன் பாஸ் ஆகிட்டா நீ லவ் பண்ணுறிய அப்படின்னு சொன்னோடனே ஹீரோன்னு சரி இவன் 12th பாஸ் ஆகட்டும் நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்னு சொல்லிடுவா. இவன் சரி நம்ம வந்து அவளுக்காக படிக்கட்டி நம்ம பேரண்ட்ஸ்க்காக படிப்போம் அப்படின்னு சொல்லி இவனே ஹீரோவே தெரிஞ்சு உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சின்சியராக படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு 2-3 வாரமாக கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போய் பயங்கரமாக வந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வந்து அவங்க அம்மா ஃபைனல் பப்ளிக் எக்ஸாம் வரும்போது அவனை வாழ்த்திட்டு ஒழுங்காக போய் நல்லா எழுதுற அப்படிங்கிற போது அவங்க அம்மாவுக்கு லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. இவன் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுற விட்டுட்டு இவங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறான். அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னோடனே சரி ஓகே நம்ம போய் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறேன்னு விருட்டுன்னு ஓடி போய் கடைசியில் வந்து பப்ளிக் எக்ஸாமையும் நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு நல்லா வந்து எக்ஸாம் ரிசல்ட்டுக்கோசம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி சீன் வந்து 10th ரிசல்ட்டோ அதே மாதிரி அவங்க அம்மா வந்து நல்லா நைட்டு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அப்பா சாமி முன்னாடி வச்சு எலுமிச்சம்பழம் நீ குடி உனக்கு நல்ல மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி அவனை குடிக்க சொல்கிறாங்க. இவனும் குடிச்சிட்டு சரிம்மா நாளைக்கு காலை ரிசல்ட் பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அப்போ தான் அவங்க அப்பாவும் வந்து வாப்பா நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேருமே ரிசல்ட் பார்க்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போனவொன்னா அவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் என்னடா பேனர்லாம் வந்திருக்க பிட்டடிச்சு மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கற்று ஏமா உங்கள் பையன் தான் வந்து 9th ரேங்க் எடுத்திருக்கான் ஸ்கூல்லையே 9th ரேங்க் எடுத்திருக்கான் 1100 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இவங்க பேரண்ட்ஸு என்னடா ஃபெயில் ஆகி கிடந்த நீ எப்படா இவ்வளோ மார்க் எடுத்தா சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஒரே பெருமையாயிருது. எல்லாரும் அவங்க அப்பாவுக்கு வந்து கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபெயிலியர் வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருந்த அவங்க அப்பாவுக்கு ஆஹா பையன் வந்து பெருமை தேடி தந்துட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்குது. இப்போ வந்து ஹீரோயினை மீட் பண்ண போகிறான். நீ வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லை அது லவ் வேணாம் ஏன்னா வந்து லவ்வில் எப்போவுமே வந்து ட்ரஸ்ட்டு வந்து இருக்கணும். நீ வந்து நான் இது ப்ரூவ் பண்ணாதான் நீ லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்து இது சரியாகாது. எங்கள் வீட்டில் இப்போ நான் ஃபெயிலே ஆகிருந்தா கூட எங்கள் அப்பா அம்மா 4 நாள் கழிச்சு பரவாயில்லடா அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தான் கொடுப்பாங்க. ஆனால் நீ வந்து இப்போ நான் ஃபெயில் ஆகிருந்தேன்னா நீ வந்து என்னை லவ்வே பண்ணியிருக்க மாட்டேல்ல அப்போ இது லவ்வே கிடையாதுமா கனகா நீ போ நான் வந்து எனக்கு பேரண்ட்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கனகாகிட்ட குட் பை ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கனகாவோட ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னா அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹீரோயின் இருக்காங்களா அவங்க மீனாட்சி அவங்கக்கிட்ட போய் நான் அன்றைக்கி வந்து தப்பாக நான் உன்னே லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட பேசியிருக்கவே கூடாது நான் பண்ண தப்பு தான் இருந்தாலும் பரவாயில்ல
ஃப்யூச்சருக்கு ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் சுமூகமாக முடிச்சுட்டு கடைசியில் அந்த ஒன்று சொன்னாலிங்கிற ஒரு பொண்ணு மாட்டிடுச்சு. அந்த பொண்ணை கிட்ட போய் நின்னோடனே அந்த பொண்ணே வந்து சாரின்னு சொல்லும். இல்லை பரவாயில்ல, ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லான மெமரியாக இருக்கும். அந்த பசங்கிட்ட சண்டை போட்ட பசங்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஃபுல்ஃபில்லாக ஒரு மெமரியாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா வந்து பெருமையாக வந்து அவன் பையன் பேனர் கிட்ட ஃபோட்டோ எடுத்துட்டு சரி வாமா நம்ம 3 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு 3 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட என்னம்மா அவனை சொல்லு நான் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஐஏஎஸ் ஆகணும்டா நீ, ஐஏஎஸ் தானே ஆயிடலாம் விடுங்க, என்னம்மா இந்த அப்பா அப்படிங்கிற மாதிரி 3 பேர் சந்தோஷமாக போகிறாங்க. இந்த படத்தோட கதையே வந்து கருவே அப்படி வந்து பேரண்ட்ஸோட லவ் தான் பியூரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. இவன் 3 ஹீரோயின் எந்த ஹீரோயினுமே சேராமல் இவன் வந்து எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட், உங்கள் ஃப்யூச்சரை பாருங்கள், நானே என் ஃப்யூச்சரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதம்னு முடிச்சிருவான். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை.